கட்சியிலிருந்து அந்த வாசலை திறக்கிறது. அப்ப 50 ஆண்டு காலம் 5 முறை கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர், 3 முறை எம்ஜிஆர் முதலமைச்சர், 3 முறை ஜெயலலிதா முதலமைச்சர். இவர்கள் முதலமைச்சராக இருப்பது சாதியை ஒழிக்கின்றோம், தீண்டாமையை ஒழிக்கிறோம் என்று அந்த வாசலை திறந்தார்களா? இல்லை. ஆனால் தில்லை நடராஜர் கோயிலில் நந்தன் சென்ற வாசல் கதவு என்றைக்கு திறக்கப்படும் என்று சொன்னால் நமது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சராக வருகின்ற அன்றைக்கு தான் திறக்கப்படும். சாதிபலம் வேதமற்ற சமதர்ம நாட்டை அன்றைக்கு தான் படைப்போம். எங்க படைச்சோம்? என்ன செஞ்சீங்க சொல்லுங்க? கலைஞர் சொல்றார் அன்னைக்கு. அவர் எழுதிய வசனங்கள், பேசிய பேச்சுகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னும் இந்த நாட்டு மக்களை ஏமாற்றுவான்னு சொல்லி அந்த கோபாலபுரத்து கோமாளி தனது மகனை இறக்கி விட்டார். நீ போய் நடிச்சுட்டு வா, தமிழ்நாட்டு மக்கள் நம்புறாங்களான்னு பார்ப்போம். வந்தால் வந்தார். இப்போ 2-3 மாசமாக அதோ தொலைக்காட்சி சொல்றான். இத்தனாயிரம் கிலோமீட்டர் இவர் நடந்தார். சைக்கிளில் சென்றார், ஆட்டோவில் சென்றார், காரில் சென்றார், பேண்ட் போட்டு சென்றார், கோமணம் கட்டிட்டு சென்றார், அப்படி போனார், இப்படி போனார். சரி, என்ன வந்து செஞ்சாருன்னா அங்கிருந்து வராரு. விவசாயிகளை பார்த்து நீங்க எல்லாம் விவசாயிகள் தானா கேட்கிறாரு. இது என்னமோ செய்றீங்க, இது என்ன நெல்லு நாத்தா, இது எப்படி நடுவீங்க? இந்த ஆத்திர ஏன் தண்ணியே வரல கேட்கிறாரு. படித்த பட்டதாரிகள் எல்லாம் பார்த்து நீங்க பிஹெச்டி படிச்சிருக்கீங்களா, டாக்டர் படிச்சிருக்கா, உங்களுக்கு எல்லாம் வேலையே கிடைக்கலையா, வேலை இல்லாம இருக்கீங்களா? இருந்தாலும் ஆச்சரியமா கேட்கிறாரு. நான் கேட்கிறேன், நான் உண்மையிலே நினைச்சேன் தமிழ்நாட்டில் மானமுள்ள எவனாவது ஒருத்தன் இருப்பானான்னு நினைச்சு எதிர்பார்த்தேன். ஏன்னா அவரை இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு பாட்டாளி கட்சிக்காரங்களும் வேற யாரோ ஒரு ஆள் கேள்வி கேட்ட கட்சி சார்பா விரோதமா கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க. எந்த அரசியல் கட்சியும் தாராள ஒரு மானமுள்ள தமிழன் இருந்திருந்தால் இந்த ஸ்டாலின் வந்து கேட்டதுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? செருப்ப கேட்டு அடிச்சிருக்கணும். அடிச்சுட்டு என்ன கேட்டுக்கணும்? ஏண்டா நீனும் ஒப்பனும் என்ன செவ்வாய் கிரகத்திலேயாமானாலும் இருந்தீங்க, இன்னைக்குதான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்களா? பஞ்சுக்கு வேலை இல்லாம இருக்கீங்க, பசி பஞ்சத்தோட இருக்கீங்க, விவசாயம் இப்படி இருக்கீங்க, இந்த ஆத்துல தண்ணி ஓடுமா என்ன ஓடுன்னு கேட்கறீங்க. இம்மா நாள் எங்கடா இருந்தீங்க? ஒப்ப 5 முறை முதலமைச்சர், நீ ஒரு தடவை மேயர், ஒரு தடவை துணை முதலமைச்சர். அன்னைக்கு எங்களெல்லாம் வந்து பார்த்து இந்த லட்சக்கணக்கான மனுவெல்லாம் வாங்கி இந்த படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு செய்து கொடுக்கிறதுக்கு யோசனை இல்ல. கொஞ்சம் செருப்பாக அடிச்சாங்க. உண்மையிலே சொல்றேன், தந்தை பெரியார் இருந்தா கண்டிப்பா அந்த ராஜ்யத்தை செஞ்சிருப்பார். என்னன்னா நாடகம் நடத்துறது. நம்ம ஐயா வந்து பாட்டாளிகளுக்கு ஆரம்பிக்க வந்தா அந்த வேலையை ஐயாவை செஞ்சிருப்பார். இது என்ன? அப்ப மானங்கட்டு போயிருக்கலாம் தமிழன். சூடு சுரணை இல்லாம மானங்கட்டு போயா இருக்கான் தமிழன். எவன் வேணாலும் வரலாம், எவன் வேணாலும் ஏமாத்தலாம், எதை வேணாலும் பேசுறாங்க. இந்த அயற்கெல்லாம் நடமாட உள்ளவா? நீ நினைச்சு பார்க்க வேணாம். சூடு சுரணை இருக்கா உனக்கு? நான் கேட்கிறேன். தந்தை பெரியார் சொல்ற சுயமரியாதை வேணும், தன்மானத்தோட இருக்கணும், பகுத்தறிவு வேணும் அப்படின்னு தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு. இதுக்காக உழைச்சு அவர் செத்தார். அப்படி அந்த பெரியார் வாழ்ந்த திராவிட இயக்கத்தை இன்னைக்கு கூறு போட்டு இருக்க. தந்தை பெரியார் சொன்ன கொள்கை என்ன? சமூக நீதி. சமூக நீதி, எல்லா சமூகத்துக்கும் நீதி கிடைக்கணும். வகுப்புவாத விகிதாச்சார உரிமை தந்தை பெரியாரின் தம்பிமார்கள் என்று சொல்லிக் கொள்கின்றனர். இவர்கள் எவராவது ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த சமூக நீதியை கொடுத்தார்களா? இந்த மண்ணில் பேச வேண்டிய செய்தி அது. அந்த வகுப்புவாத விகிதாச்சார உரிமையை கொடுத்தார்களா? காந்தியிடம் பேசிவிட்டு நான் காங்கிரஸை விட்டு வெளியேறுகிறேன் என்று தந்தை பெரியார் சொன்னார். ஏன் வகுப்புவாத விகிதாச்சார உரிமை கேட்கிறேன், காங்கிரஸை கொடுக்க மாட்டாங்கிறாங்க, ஆனால் நான் காங்கிரஸ் விட்டு வெளியேறாரு. நீதி கட்சி ஆரம்பிச்சார். நீதி கட்சிக்காரன் தர மாதிரி இல்ல. சுயமரியாதை இயக்கம் திராவிட கழகத்தை தந்தை பெரியார் உருவாக்கினார். தந்தை பெரியாரின் தம்பிமார்கள் என்று சொல்கிறவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த சமூக நீதியை, வகுப்புவாத விகிதாச்சார உரிமையை கொடுத்தார்களா? கொடுத்திருந்தால் இந்த மாவட்டத்தில்
இடஒதுக்கீடு நடத்துவதற்கு ஐயா அறிவித்த போராட்டத்தில் ஒரே நாளில் 21 போராளிகள் துப்பாக்கி குண்டுக்கு பலியாக வேண்டிய நிலைமை இருந்திருக்காங்க.